இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்கத் தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம். அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அந்த குதிரை, அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும். நீங்கள் மதீனாவை நோக்கி திரும்பி செல்லுங்கள். அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக், அஹ்ஸாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குரைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குரைதாவாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது.